ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம வீட்டு பாரம்பரியம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கக்கூடியது முட்டை போண்டா எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த முட்டை போண்டா பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம மாவு கலவையை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட இது 100 கிராம் இருக்கும். இது கூட பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். பெருங்காயத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதில் நம்ம பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். பேக்கிங் சோடா ஆட் பண்ணதுக்கப்புறமா இதில் நம்ம மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இதுவே ஒரு நல்ல கலரை கொடுக்கும். அடுத்ததாக இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே சேர்த்தாச்சு. இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த மாவில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல ஒரு கெட்டியான பேஸ்டாட்டம் கரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி பாருங்கள். ஒரே இதாக தண்ணி ஊற்றிட வேணாம். ஏன்னா பேட்டர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியமாக தான் இருக்கணும். ஸோ பார்த்துட்டு நீங்கள் தண்ணி எக்ஸ்ட்ராவாக ஊற்றிக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு பேட்டர் நல்லா திக்காக இருக்குன்ட்டு. ஏன் இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும்னா முட்டை அப்போ தான் போடும்போது மேலே நல்லா கோட் ஆகி வரும், அதுக்காக. இப்போ இதில் சீக்ரெட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடைகளில் சாப்பிட்ற முட்டை போண்டா பார்த்திங்கன்னா மேலே இருக்க லேயர் எடுத்துட்டோன்னா உள்ளே நார்மலாக வேக வச்ச முட்டை மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு ஸ்பைசஸ் கொடுக்கறதுக்காக ஒரு பிளேட்டில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் கொஞ்சமாக மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த எல்லா பொருளையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா எல்லாம் ஒன்றாகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்பைஸாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் 4 முட்டை வேக வச்சு எடுத்திருக்கேன். இந்த முட்டையை இப்படி பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் முழு முட்டை போடுறதா இருந்தால் அதில் 2-3 ஓட்டை போட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் முட்டை வெடிக்காமல் இருக்கும். இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணி கூட போடலாம். இப்போ நம்ம கட் பண்ண முட்டையை இந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்துக்கோங்க மசாலாவில். அப்போ பார்த்திங்கன்னா முட்டை போண்டா போடும்போது நல்லா ஸ்பைஸாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த டிப் யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி நம்ம எல்லா முட்டையுமே நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம் மசாலாவை. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற முட்டையை இந்த மாதிரி மாவில் போட்டு நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் பொரிச்சிடலாம். எண்ணெயோட சூடுன்னு பார்த்தீங்கன்னா அதிகமான ஹீட்லேயும் இருக்கக்கூடாது, அதே சமயம் குறைவான ஹீட்லேயும் இருக்கக்கூடாது, மிதமான சூட்டில் இருக்கணும். பாருங்கள், இப்போ எல்லா முட்டையும் நம்ம இதில் டிப் பண்ணி போட்டுடலாம். நம்ம மசாலா கோட் பண்ணி போட்டிருக்கனால முட்டை போண்டா சாப்பிடும்போது நல்ல ஒரு ஸ்பைஸாக இருக்கும். டேஸ்ட் அப்படின்னு நாக்கிலே நிற்கும். அந்தளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த முட்டை போண்டாலாம் நல்லா பொன்னிறமான கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். இந்தளவு கலர் சேஞ்ச் ஆனால் போதும். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு சர்வ் பண்ணிடலாம். நம்மளோட முட்டை போண்டா ரொம்பவுமே சூப்பராக ரெடி ஆகியாச்சு. பாருங்கள், நான் சொன்ன மாதிரி உள்ள அந்த முட்டையில் பார்த்திங்கன்னா மசாலா நல்லாவே வந்துட்டு கோட் ஆகியிருக்கு. சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.